திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்கள செக்வலாக அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை ஒரு க்ரூயலான அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல. அந்த குழந்தை எனக்கு கொடுத்த ஒரு சில காமிச்ச ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சா நான் ஊருக்கு போவா அப்படி நான் ஊருக்குள்ள போவா அப்படி நீ எங்க இருக்க? நான் பைபாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்கேயாச்சும் போடா. எங்கேயாச்சும் போனா காசு யாத்திருவா? காசு யாத்திரம் என்கிட்ட எழுதுறா. காசு என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? உன்னை வச்சுதான் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெளில நீ இருந்தேன்னா கூட எனக்கு சேலரி வந்தாலும் கூட நான் உன்னை சென்னை கூட அழைச்சிட்டு போயிடுறேன். காசு அடிக்க ஆள் வச்சுட்டேன். இல்ல நீ சென்னைக்கு கூட உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் நானு. சென்னைக்கு அது போகுமா? இப்ப கார்த்தி விட்டுருவா என்ன செய்யா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கார்த்தி என்ன சொல்றாங்க? அவர் ஒண்ணுதாண்டா பிரஸ் மீட் வச்சு இது பண்ண மனசாட்சியில சொல்லி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் ஆகாசம் தெரியும். தயவு